என்னோட ஸ்பெசிஃபிக்கான ஏரியாவில் என்னோட ஸ்பெசிஃபிக்கான ஊரில் நான் எந்த சிம்மை யூஸ் பண்ணால் எனக்கு வந்து வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும், நல்ல சிக்னல் ரேஞ்சும் கிடைக்கும், அடிக்கடி டவர் கட் ஆகிற ப்ராப்ளம்லாம் நடக்குது ப்ரோ, எனக்கு இதை வந்து சால்வேஷன் கொடுங்க, என்னோட ஏரியாவில் எந்த நெட்வொர்க் பெஸ்ட்டாக இருக்கோ அதை எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நிறைய ஊர்கள்லேருந்து கேட்டிருந்தீங்க. இதுக்கு நான் ஒரு பதில் சொல்ல முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக எந்தெந்த இடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த நெட்வொர்க்ஸோட கை ஓங்கி இருக்குது, யார் யார் சிக்னலை நல்லா ப்ரொவைட் பண்ணுறாங்க, யார் யார் ஸ்டேபிளான நெட்வொர்க்கை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜாக சொல்ல போகிறேன், வித் எவிடன்ஸோடு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சென்னை மாநகரத்தில் இருக்கீங்கன்னு வச்சுக்கலாமே. சென்னை மாநகரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டு பி ஃப்ராங்க் 4G 5G பார்த்தீங்கன்னா கவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா 2 ஜெயண்ட் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்று ஏர்டெல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜியோ. இவங்க 2 பேர் தான் ஸ்டேபிளாக நெட்வொர்க் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்க அப்படின்னா இங்கேயுமே ஜியோ ஏர்டெல் பார்த்தீங்கன்னா நாங்களோட ஸ்டேபிளான நெட்வொர்க் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் சென்னை சொன்னோம் இல்லையா, சென்னையில் ஏர்டெலோட கை தான் ஓங்கி இருக்கு. கோயம்புத்தூர் சொன்னோம் இல்லையா, இங்கே ஜியோவோட கை தான் ஓங்கி இருக்கு. மதுரைன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மதுரையில் ஜியோ பிஎஸ்என்எல் இவங்க 2 பேர்த்தோட கையும் ஓங்கி இருக்கு. பிஎஸ்என்எலும் பார்த்தீங்கன்னா ஒரு டஃப்பான சிக்னல் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால் ஜியோவுக்கு ஈக்குவலாக வர்ற அளவுக்கு ஏர்டெல்ல பின்தள்ளுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இருக்காங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்துறாங்க அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜியோ வர்றாங்க, ரெண்டாவது பிஎஸ்என்எல் வர்றாங்க. அதுக்கு அடுத்து திருச்சியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஏர்டெலோட கை தான் ஓங்கியிருக்கு. ஏர்டெல் ஜியோ பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளான நெட்வொர்க் வந்து கொடுத்துட்டு வராங்க. ஓரளவுக்கு ஓகே இஷாக தான் இருக்குது கவரேஜ் அப்படின்னு அங்கே இருக்க மக்களே சொல்கிறாங்க. இது என்ன பிரச்சனைன்னு தெரில. சேலமில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இங்கே வந்து ஜியோவோட கை தான் ஓங்கி இருக்குங்க. ஏர்டெல் பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல தான் வராங்க. இங்கே ஸ்டேபிளான நெட்வொர்க் இருக்குது. அதுக்கு அடுத்து திருவள்ளூர், இங்கே தான் கேம் சேஞ்சிங் பாயிண்டே நடக்குது. பிஎஸ்என்எல் மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆதிக்கத்தை செலுத்திக்கிட்டு இருக்காங்க. நியர்லி பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு சூப்பரான கவரேஜ் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பல மக்களும் சொல்லிட்டு இருக்காங்க. பிஎஸ்என்எல் பார்த்தீங்க அப்படின்னா திருவள்ளூரில் தி ஸ்ட்ராங்கஸ்ட் நெட்வொர்க்காக இருக்குது. ஜியோ 2வது இடத்துல தான் வராங்க. இதில் ஏர்டெல் தான் ரொம்பவே அங்கே கழுவி ஊற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியும். இது வேறு விஷயம். அதுக்கடுத்து வேலூரில் பார்த்தீங்கன்னா ஏர்டெலோட கை தான் ஓங்கி இருக்கு. 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா ஜியோ வர்றாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூரில் வந்து பிஎஸ்என்எலோட கை தான் ஓங்கி இருக்குன்னு சொல்ல முடியும். பிஎஸ்என்எல் ஸ்ட்ராங்காக அங்கே இருக்காங்க. ரொம்பவே சாலிடான யூசர்ஸும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் வந்து பெஸ்ட்டான கவரேஜ் கொடுத்துருக்காங்க. 2வது இடத்துல ஜியோ வர்றாங்க. இதில் மற்ற நெட்வொர்க்லாம் பார்த்தீங்கன்னா காலி ஆகிடுச்சின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து நாகர்கோவில் சைடு பார்த்தீங்கன்னா ஜியோ வந்து டாப்பில் இருக்காங்கன்னு சொல்ல முடியும். 2வது பார்த்தீங்கன்னா ஏர்டெல் இருக்காங்க. அதுக்கடுத்து கூடலூர் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் பிஎஸ்என்எல் பார்த்தீங்கன்னா தங்களோட ஆதிக்கத்தை செலுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியும். கவர்மெண்ட்டோட நெட்வொர்க் ஒரு பவர்ஃபுல்லான நெட்வொர்க்காக இருக்குது. அதுவும் இங்கே இருக்க பெரிய ஜெயண்ட்டுக்கே போட்டியாக இருக்குது அப்படின்னா அது வந்து பிஎஸ்என்எல் தான். 2வது இடத்துல ஜியோ வர்றாங்க. இது வந்து சாலிடான ஸ்டேட்மெண்ட். சரி, 4வது நெட்வொர்க்கான விஐ என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எந்தெந்த இடங்கள்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு சொல்லிடுறேன். ஸ்ட்ராங்கான டிஸ்ட்ரிக்ஸ் மட்டும் தான் இங்கே வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது சென்னையில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, கவரேஜ் நல்லா இருக்குது. கோயம்புத்தூர்லையும் பார்த்தீங்கன்னா மிட்ல அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. மதுரையில் பார்த்தீங்கன்னா கவரேஜ் ரொம்பவே சூப்பராக இருக்குது, ஒர்க்கும் நல்லா நடந்துருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து திருப்புலானி அண்ட் திருச்சி சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்ல கவரேஜ் இருக்குது. சேலம்லையும் பார்த்தீங்கன்னா மிட்ல நல்ல கவரேஜ் இருக்குன்னு சொல்கிறாங்க. வேலூர்லையும் நல்ல கவரேஜ் இருக்குது. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலியில் வந்து ரொம்பவே நல்ல கவரேஜ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் கூடலூர் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சைடில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல கவரேஜ் அவங்க வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. யூசர்ஸோட ஃபீட்பேக்ஸும் நல்லா இருக்குது. இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் அர்பன் சைடு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஜியோ ஏர்டெல் தாங்க நல்ல ஃபாஸ்ட்டான இன்டர்நெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இல்லை நீங்கள் ரூரல் ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா இங்கே பிஎஸ்என்எல் சாலிடாக இருக்காங்கன்னு சொல்ல முடியும். இல்லை இந்த ரூரல் ஏரியாவில் இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நான் தேடிட்டு இருக்கேன் ஆஃபர்ஸில், அதில் நல்ல நெட்வொர்க் யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா விஐ தான் அதுக்கு இருக்காங்க. ஸோ இதுதாங்க ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இதை நான் எப்படி எடுத்தேன்னா இந்த ஒரு பர்டிகுலர் நெட்வொர்க்லேருந்து தான் எடுத்தேன். ஒவ்வொரு ஊருக்காக போய் அங்கே இருக்க டவர் ரேஞ்சு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் அண்ட் ஏஐ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கூகுளில் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி இந்த இடத்த வந்து ஃபீட்பேக்ஸாக வந்து கொண்டு வந்திருக்கேன். இதில் என்னென்னா என்னால் நிறைய சிட்டிஸை வந்து கவர் பண்ண முடியல, பட் அதுக்கான டேட்டாவும் நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் சிட்டி எது, உங்களோட பர்டிகுலர் பிளேஸ் எது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு பர்சனலாகவே பார்த்தீங்கன்னா கமெண்ட்டு கீழே எந்த நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும், அதில் எந்த ஆஃபர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ முடியல அப்படின்னா ஆல்சோ இதுக்கு ஒரு தனியான வீடியோவும் மேக் பண்ணுறேன். ஸோ ஒரு டவர் ரேஞ்ச் எந்த மாதிரி இருக்குது, எந்த மாதிரி நெட்வொர்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு பல டேட்டா கிடச்சிருக்கு. அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள சொல்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.